Hello friends, today June 9 oda current affairs பார்க்கலாம். First news, PM Modi visited Gujarat and Dadra and Nagar Haveli and Daman and Diu and on 5th June 2026. ஸோ பிஎம் மோடி வந்துட்டு குஜராத்துக்கும் தட்ரா அண்ட் நாகர் ஹெவிலி தமன் அண்ட் டையூ விசிட் போயிருக்காங்க. அங்கே வந்து டோட்டல் ப்ராஜெக்டோட வேல்யூ வந்து 21,700 crore ப்ராஜெக்ட் இதை வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க. இது முக்கியமாக இந்த ப்ராஜெக்ட் எதை ஃபோக்கஸ் பண்ணுதுன்னா ஃபோக்கஸ் செக்டார்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஹெல்த் கேர், ஏவியேஷன், கனெக்டிவிட்டி அண்ட் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட். ஃபஸ்ட்டு சூரத் குஜராத் விசிட்டில் டோட்டல் வேல்யூ வந்து 18,800 crore இனாக்ரேட்டட் பேக்கேஜஸ் 6 and 7 ஆஃப் வடோதரா மும்பை எக்ஸ்பிரஸ்வே. அதாவது வடோதராவுக்கும் மும்பைக்குலேருந்து அந்த எக்ஸ்பிரஸ் வேக்காக வந்து 7,689 கோடி செலவில் வந்து அந்த பேக்கேஜஸ் வந்து இனாக்ரேட் பண்ணி வச்சுருக்காங்க. 200 பெட் இஎஸ்ஐசி ஹாஸ்பிட்டல் இனாக்ரேட்டட் 212 crore. அதாவது இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு 200 பெட்டு வந்து இனாக்ரேட் பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்கு 212 crore செலவாயிருக்கு. டிரான்ஸ்மிஷன் நெட்வொர்க் எக்ஸ்பேன்ஷன் ப்ராஜெக்ட் 4,546 crore. ஸோ இது டோட்டல் வேல்யூ வந்து குஜராத்துக்கு மட்டும் 18,800 கோடி வந்து ஆயிருக்கு. நெக்ஸ்ட்டு இண்டஸ்ட்ரியல் ப்ராஜெக்ட் கெமிக்கல் அண்ட் பல்க் ட்ரக் ஜோன் ப்ராஜெக்ட் 1,063 crore. ஓகேவா. அடுத்து பிஎம் மோடி விர்ச்சுவலி இனாக்ரேட்டட் த ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் யோகாசனா சாம்பியன்ஷிப் இன் அகமதாபாத், குஜராத் வித் ஓவர் 500 athletes from 78 countries participating. ஸோ வேர்ல்டோட யோகாசனா சாம்பியன்ஷிப் வந்து அகமதாபாத்தில் நடந்துகிட்ருக்கு. அதை வந்து விர்ச்சுவலாக வந்து இனாக்ரேட் பண்ணி வச்சுருக்காரு. அதில் 78 countries வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. 500 athletes வந்து இருக்காங்க. டேமனோட ப்ராஜெக்ட் வேல்யூ வந்து 2,970 crore. அங்கே 56 டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. இனாக்ரேட்டட் த நியூ டெர்மினல் ஆஃப் நமோ ஏர்போர்ட் அண்ட் டெடிகேட்டட் நமோ ஹாஸ்பிட்டல் இன் டம்மன். அதுக்கான காஸ்ட் வந்து 1,340 crore. நமோ அப்படிங்கிறது நரேந்திர மோடி, அது ஷார்ட் ஃபார்ம் தான் நமோ. ஸோ அந்த நமோ ஏர்போர்ட்டுக்கு வந்து டெடிகேட் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் நம்ம ஹாஸ்பிட்டல் வந்து டெடிகேட் பண்ணியிருக்காங்க. இதுக்கான காஸ்ட் வந்து 1,340 crore. அரௌண்ட் 1,630 crore வந்து ஃபவுண்டேஷன் ஸ்டோன் வந்து லேட் பண்ணியிருக்காங்க ஃபார் ஐகானிக் பிரிட்ஜ் டம்மன் கன்வென்ஷன் சென்டர் NIFT கேம்பஸ். NIFT அப்படி நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபேஷன் டெக்னாலஜி. லக்ஷர்தீப்பில் வந்து 4 ப்ராஜெக்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுக்காக செலவு வந்து 885 crore. போர்ட் டெவலப்மெண்ட் இன் கால்பெனி ஐஸ்லாண்ட் அண்ட் கேட்மட் ஐஸ்லாண்ட். குஜராத்தோட சிஎம் பூபேந்திர பாய் பட்டேல், கவர்னர் ஆச்சாரியா தேவ்ரட், கேபிட்டல் காந்தி நகர். நேஷ்னல் பார்க் வந்து குஜராத்தில் டோட்டலாக 4 நேஷ்னல் பார்க் இருக்குது. ஒன்று கிர் நேஷ்னல் பார்க், செகண்ட் பிளாக் பக் நேஷ்னல் பார்க், தேர்ட் மரைன் நேஷ்னல் பார்க், ஃபோர்த் வன்ஸ்டா நேஷ்னல் பார்க். நெக்ஸ்ட் நியூஸ், மினிஸ்டர் ஆஃப் ஃபினான்ஸ் இன்ட்ரடியூஸ்டு ரிஃபார்ம்ஸ் டு அட்ராக்ட் மோர் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் இன்டு G securities by offering tax exemption and expanding the fully accessible route FAR. ஃபஸ்ட்டு இந்த G செக்யூரிட்டிஸ், அதாவது கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ்னால் என்னென்னு பார்க்கலாம். அப்படின்னா கவர்மெண்ட்டுக்கு வந்து மணி நீட் இருக்கும்போது மக்கள்கிட்ட வந்து கடன் வாங்கும்போது ஒரு பாண்ட் வந்து கொடுக்கும். அதுதான் இந்த G செக்யூரிட்டிஸ் பாண்டு. ஓகேவா. அப்புறம் இந்த ஃபுல்லி அக்சசபிள் ரூட் FAR அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். FARனால் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து இந்தியா வந்து கவர்மெண்ட் செக்யூரிட்டி, அதாவது இந்த G செக்யூரிட்டி பாண்டை வந்து எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லாமல் வந்து அவங்க இதில் இந்தியாவில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுற ஒரு சிஸ்டம் தான் இந்த FARன்னு சொல்லுவோம். டேக்ஸ் எக்ஸம்ஷன் ஃபார் FPIs அண்ட் FII ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ். இந்த FPI ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்னால் என்னென்னா, இந்தியாவுக்கு வந்து வெளிநாட்டில், அதாவது ஃபாரின் கண்ட்ரீஸில் வந்து இருக்கிற இன்வெஸ்டர்ஸ் இந்தியாவோட ஷேர்ஸில், பாண்ட்ஸில், அப்புறம் இந்த மாதிரி ஜி செக்யூரிட்டிஸில் வந்து இன்வெஸ்ட் வந்து பண்ணுவாங்க. அவங்கள தான் வந்து ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ்ன்னு வந்து சொல்கிறோம்.
ஸோ ப்ரீவியஸ் டேக்ஸ் ரெஜிமி வந்து ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் STGC 30% இருந்துச்சு, லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் LTCG 12.5% இருந்துச்சு. இது அப்ளிகபிள் அண்டர் செக்ஷன் 210 ஆஃப் இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 2025 கீழே வந்துச்சு. இப்போது புதுசாக நியூ டேக்ஸ் ரெஜிமே போட்டிருக்காங்க. இது 1st April 2026 எஃபெக்டிவ் ஆகுது. அதாவது இன்ட்ரெஸ்ட் இன்கம் ஃப்ரம் ஜி செக்யூரிட்டிஸ் எந்த ஒரு டேக்ஸுமே கிடையாது, நில் டேக்ஸ். கேபிட்டல் கெயின் ஃப்ரம் ஜி செக்யூரிட்டிஸ் அதுவும் நில் டேக்ஸ். ஸோ இது அப்ளிகபிள் டு, இது யாருக்கு அப்ளிகபிள்னா சிபி ரெகுலேட்டடில் இருக்கிற FPI அண்ட் FIISக்கு மட்டும்தான் இது அப்ளிகபிள் ஆகும். BIS பேங்க் ஃபார் இன்டர்நேஷ்னல் செட்டில்மெண்ட்ஸ் ஹேஸ் பீன் granted tax exemption to interest income and capital gains earned from inverts in G securities. ஸோ இந்த BIS பேங்க் ஃபார் இன்டர்நேஷ்னல் செட்டில்மெண்ட்டில் சேம் அதே தான். இன்ட்ரெஸ்ட் இன்கம் ஃப்ரம் ஜி செக்யூரிட்டிஸ்னாலும் சரி, கேபிட்டல் கெயின்ஸ் ஃப்ரம் ஜி செக்யூரிட்டிஸ்னாலும் சரி, ரெண்டுமே எந்த டேக்ஸுமே அவங்களுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸம்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸ்பேன்ஷன் ஃபுல்லி அக்சசபிள் ரூட் purpose increase FPI participation in G securities. Newly added securities 15-year G securities, 30-year G securities, 40-year G securities, sovereign green bonds. Overall limit continues as central government securities 6%, state government securities 2%. இதில் இன்ட்ரெஸ்ட் இன்கம் ஃப்ரம் ஜி செக்யூரிட்டிஸ்னால் என்னென்னா, கவர்மெண்ட் பாண்ட் வாங்கினா கவர்மெண்ட் நமக்கு கொடுக்குற இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் தான் அந்த இன்ட்ரெஸ்ட் இன்கம் ஃப்ரம் ஜி செக்யூரிட்டிஸ். கேபிட்டல் கெயின் ஃப்ரம் ஜி செக்யூரிட்டிஸ்னால் நம்ம கவர்மெண்ட் கிட்டேருந்து ஜி செக்யூரிட்டிஸ் பாண்ட் வாங்கியிருப்போம்ல, அதை அதிக விலையில் ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுற மாதிரி விற்றுட்டோம், சேல் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுதான் கேபிட்டல் கெயின் ஃப்ரம் ஜி செக்யூரிட்டிஸ்னு சொல்கிறோம். Next, PROI liberalization. Person resident outside India, PROI are eligible to invest via PIS. Earlier eligibility available only to NRI and OCIs. Investment limit increased. Individual PROI limit in any company, old limit 5% இருந்துச்சு, நியூ லிமிட் 10% வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. ஓவரால் இன்வெஸ்ட்மெண்ட் லிமிட் ஃபார் ஆல் இண்டிவிஜுவல் PROIs, old limit 10%, new limit 24%. Next news, Kerala launched HAWAK, Hostile Activity Watch Kernel, India's first judiciary integrated wildlife offence management system. India's first judiciary integrated wildlife offence management system. Cloud-based ERP, enterprise resource planning, platform for wildlife crime management. இதை டெவலப் பண்ணது வைல்ட் லைஃப் ட்ரஸ்ட் ஆஃப் இந்தியா அண்ட் என்டிட்டி டேட்டா, நிப்பான் டெலிகிராஃப் அண்ட் டெலிஃபோன் டேட்டா கார்ப்பரேஷன். என்ன சொல்கிறாங்கன்னா, கேரளா கவர்மெண்ட் ஹவாக் அப்படிங்கிற ஒரு இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஜுடிஷியரி இன்டிகிரேட்டட் வைல்ட் லைஃப் அஃபென்ஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் லான்ச் பண்ணியிருக்காங்க. அது மூலமாக என்ன பண்ண போகிறாங்கன்னா, வைல்ட் லைஃபோட இந்த க்ரைம் ட்ராக் இருக்கும்ல, இந்த கொலை செஞ்சுருப்பாங்க, ஸோ அதை ட்ராக் பண்ணுறதுக்கு, இல்லீகல் வைல்ட் லைஃப் ட்ரேடு மானிட்டர் பண்ணுறதுக்கு, இன்வெஸ்டிகேஷனை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு, ப்ராசிக்யூஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, இன்டெலிஜென்ஸ் கேதரிங்கை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக இந்த ஹவாக் ஹாஸ்டைல் ஆக்டிவிட்டி வாட்ச் கெர்னல் சிஸ்டம் கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஹவாக் எப்போ கான்செப்டுலைஸ் ஆச்சுன்னா 2015 ஆயிருக்கு. டியூரிங் ஆப்ரேஷன் சிக்கார், அதாவது மலையட்டூர் எலிஃபண்ட் போச்சிங் கேஸ்க்கு அப்புறம் தான் இதை டெவலப் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ டெவலப் பண்ண ஸ்டார்டிங் டேட் 2017 பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்து WIT வேர்ல்டு வைல்ட் லைஃப் ட்ரஸ்ட் ஆஃப் இந்தியாவோட எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் விவேக் மேனன், ஹெட் குவார்ட்டர் நொய்டா, உத்தரப்பிரதேஷ், எஸ்டாப்ளிஷ்மெண்ட் 1998. நெக்ஸ்ட் நியூஸ், NZP Sadi app is a digital Jew guide launched at the National Geological Park at Kriti Vardhan Singh, Minister of State of Minister of Environment, Forest, Climate Change. ஸோ அதாவது
மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் இருக்கிற கிருத்திவர்தன் சிங் வந்து NZP சாதி ஆப் அப்படிங்கிற ஆப் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஜூலெலாம் வந்து போயிட்டா நமக்கு வழி தெரியாமல் இருக்கும்ல, ஸோ அதுக்காக அந்த நேவிகேஷனுக்காக இந்த சாதி ஆப் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் நியூஸ், த நேஷ்னல் இ-கவர்னன்ஸ் டிவிஷன் அண்டர் MITI schedule selected 6 companies to support AI project of த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிக்கு கீழே இருக்கிற நேஷ்னல் இ-கவர்னன்ஸ் டிவிஷன் வந்து 6 கம்பெனிஸை வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. எதுக்காகனா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் வந்து ஏஐ ப்ராஜெக்டை சப்போர்ட் பண்ணுறதுக்கு. டோட்டலாக இதில் வந்து 80 பிட்டர்ஸ் வந்து இருந்திருக்காங்க. அதில் இந்த 6 கம்பெனிஸை வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது 80 பேர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. அதில் 6 கம்பெனிஸ் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கான வேலிடிட்டி பீரியட் வந்து 2 இயர்ஸ் வந்து இருக்குது. இது எக்ஸ்டெம்பிள் ஆச்சுன்னா 1 இயர் வரைக்கும் எக்ஸ்டெண்டபிள் வந்து ஆகும். என்னென்ன கம்பெனிஸ் பார்த்தோன்னா TCS, NEC கார்ப் இந்தியா, கெயின் டிரைவ் சொல்யூஷன்ஸ், இன்ஃபூ லேப்ஸ் பிரைவேட் லிமிடெட், கோரோவர், கக்ஸ்டஸ் டெக். நெக்ஸ்ட் நியூஸ், ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அவங்களும் யூனிவர்சிட்டி ஆஃப் ஷுகுபா ஜப்பானில் இருக்குது. இவங்க 2 பேரும் MOU சைன் பண்ணியிருக்காங்க. எதுக்காகனா டு ஸ்ட்ரென்தன் ஸ்போர்ட்ஸ் சயின்ஸ் கோச் எஜுகேஷன் அத்லெட் டெவலப்மெண்ட்டுக்கு. இதுக்கான டியூரேஷன் வந்து 3 இயர்ஸ் 2026 2029 வரைக்கும். நெக்ஸ்ட் நியூஸ், இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஸ் கார்பரேஷன் அண்ட் குளோபல் இன்வெஸ்டர்ஸ் இன்வெஸ்டட் $105 million இன் ஹைஜென்கோ க்ரீன் எனர்ஜீஸ். அதாவது ஹைஜென்கோ க்ரீன் எனர்ஜீஸ்க்கு வந்து $105 million வந்து இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஸ் கார்பரேஷனும் குளோபல் இன்வெஸ்டர்ஸும் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதில் IFC மட்டும் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுதுன்னா $50 million பண்ணுது. இது அந்த $50 million வந்து IFCயோட ஓன் அக்கௌண்ட்லேருந்து வருது $25 million. க்ளீன் டெக் ஃபண்டு வந்து $20 million. ஃபான்டைர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து $5 million. ரிமைனிங் இருக்கிறது வந்து சைமன்ஸ் $25 million கொடுக்குறாங்க. மீதி இருக்கிற ஃபிலட்ரன் கார்பன் ஆக்ட் ஃபண்ட் வந்து $30 million வந்து கொடுக்குது. இந்த ஹைஜென்கோ க்ரீன் எனர்ஜிஸ் வந்து அண்டர் PLI ப்ரொடக்ஷன் லிக்விட் இன்சென்டிவ் ஸ்கீம் த்ரூ சைட் ப்ரோக்ராம். சைட் அப்படிங்கிறது ஸ்ட்ராட்டஜிக் இன்டர்வென்ஷன்ஸ் ஃபார் க்ரீன் ஹைட்ரஜன் டிரான்சிஷன்ஸ். ஸோ இந்த ஹைஜென்கோ க்ரீன் எனர்ஜிஸ் அப்படின்னா என்னென்னா, க்ரீன் ஹைட்ரஜன் வந்து க்ளீன் ஃபியூவலாக வந்து இருக்கும். அதை வந்து நம்ம திருப்பி ரினியூவபிள் எனர்ஜியாக வந்து ப்ரொடியூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து பொல்யூஷனை வந்து கம்மி பண்ணும். ஸோ கார்பன் டை ஆக்சைடு அந்த டீகார்பனைசேஷன்ஸ் கோல்ஸை வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கு இது வந்து ஹெல்ப்ஃபுல் பண்ணுது. ஸோ அதுக்காக இவங்க 2 பேரும் ஹைஜென்கோ க்ரீன் எனர்ஜிஸில் வந்து $105 million இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. IFCயோட பேரண்ட் குரூப் வந்து வேர்ல்டு குரூப், MD மேக்டர் டயோப், எஸ்டாப்ளிஷ்மெண்ட் 1956, ஹெட் குவார்ட்டர் வாஷிங்டன் DC USA, மெம்பர் 186 countries. Next news, RBI imposed penalty of 41.80 lakh on Canara Bank. அதாவது RBI வந்து கனரா பேங்க்குக்கு 41.80 lakhs வந்து பெனாலிட்டி போட்டிருக்கு. எதுக்காகனா KYC அண்ட் ஆட் கிளாசிஃபிகேஷன் வந்து லேப்ஸ் வந்து ஆயிருக்கு. அதாவது KYC வந்து அப்டேட் வந்து பண்ணல, கிளாசிஃபிகேஷன் லேப்ஸஸ் வந்து ஆயிருக்கு. அதனால ஸோ பேஸ்ட் ஆன் ஸ்டாச்சுட்டரி ISE அதாவது இன்ஸ்பெக்ஷன்ஸ் ஃபார் சூப்பர்வைசரி இவால்யூஷன் 2025 as of March 31, 2025. இது எந்த ரெகுலேஷன் கீழே வருதுன்னா செக்ஷன் 47A 1C read with செக்ஷன் 46(4)I and 51(1) பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் 1949 அண்டரில் வந்து வருது. SBI வந்து ரிலீஸ்டு இட்ஸ் எக்கோவார்ப் ரிப்போர்ட், அதாவது GDP growth வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தியாவோட GDP growth இன் ஃபினான்ஷியல் இயர் 26 வந்து 7.7%, Q4 ஃபினான்ஷியல் இயர் 26 வந்து 7.8% இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. GVA வந்து ஃபுல் ஃபினான்ஷியல் இயருக்கு வந்து 7.9%, Q4 வந்து 7.9%, கோர் GVA வந்து 9.7% சொல்லியிருக்காங்க. சர்வீஸ் செக்டார் வந்து க்ரூ பை 9.9% இன் Q4 ஃபினான்ஷியல் இயர் 26. ஸோ சர்வீஸ் செக்டார் வந்து 9.9% வந்து வளர்ந்துருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நாமினல் GDP வந்து 12.5% to 13% வந்து வரைக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் நியூஸ், Grasha Millets and Food Private Limited own ராஷ்டிரிய
சம்மன் 2026. அதாவது கஷா மில்லட் அண்ட் ஃபுட் வந்துட்டு ராஷ்ட்ரிய ரத்னா சம்மான் அப்படிங்கிற அந்த அவார்டு வந்து வாங்கியிருக்காங்க. என்ன கேட்டகரி கீழேனா எமர்ஜிங் ஹெல்த் டெக் அண்ட் நியூட்ரிஷன் இனோவேஷன் ஸ்டார்ட் அப் ஆஃப் த இயர் அதுக்காக வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ இது எதுக்காக இந்த அவார்ட் கொடுத்துருக்காங்கன்னா இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஃபுட் லெட் மெட்டாபாலிக் ரெக்கவரி சிஸ்டம் ஜெரிமானத்தை வந்துட்டு அந்த ரெக்கவரி பண்ணி வந்து கொடுக்குது. அதுக்காக வந்து இதுக்கு கொடுத்துருக்காங்க. 74 hours நேச்சுரல் ஃபர்மெண்டேஷன் ப்ராசஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதாவது 72 மணி நேரம் வந்து அந்த ஃபுட்டு வந்து கெட்டு போகாமல் இருக்கும். அதாவது வந்து ஃபெர்மெண்டேஷன் ப்ராக்ரஸ். அவார்ட் ப்ரெசன்டட் வந்து யார் கொடுத்துருக்காங்கன்னா பத்மஸ்ரீ அவார்டி கங்கனா ராவட். இவங்க வந்து இந்தியன் ஆக்டர்ஸ். அவங்க தான் வந்து அவார்ட் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. கர்ஷா மில்லட்ஸ் ஃபுட் பிரைவேட் லிமிடெடோட சேர்மன் டாக்டர் அருண் சௌதரி. ஹெட் குவார்ட்டர் டெல்லி. இன்கார்பரேஷன் 2026. ஸோ இந்த RRS ராஷ்ட்ரிய ரத்னா சம்மன் வந்து யார் ஹாஸ் பண்ணுறாங்கன்னா WBR குரூப் வந்து ஹாஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் த இந்தியன் உமன்ஸ் ஃபுட்பால் டீம் ப்ளூ டைகர்ஸ் on the SAFF உமன்ஸ் சாம்பியன்ஷிப் 2026. அதாவது சவுத் இந்தியன் ஃபுட்பால் ஃபெடரேஷன் உமன் சாம்பியன்ஷிப்பில் இந்தியாவோட உமன் ஃபுட்பால் டீம் ப்ளூ டைகர்ஸ் வந்து வின் பண்ணியிருக்காங்க. யாரை டிஃபீட் பண்ணினா பங்களாதேஷை வந்து டிஃபீட் பண்ணி. இந்தியா வந்து 3 ஸ்கோர் எடுத்திருக்காங்க. பங்களாதேஷ் 1 ஸ்கோர் எடுத்து வின் பண்ணியிருக்காங்க. இது எங்கே நடக்குதுன்னா ஜவஹர்லால் நேரு ஸ்டேடியம் மார்கோ கோவாவில் வந்து நடக்குது. ஸோ இந்தியா ஓன் இட்ஸ் 6th SAFF உமன் சாம்பியன் டைட்டில். இது 6வது SAFF டைட்டில். ஃபஸ்ட்டு டைட்டில் எப்போ வாங்கினாங்கன்னா 2010 வாங்கியிருக்காங்க. 6th வந்து 2026 வந்து வாங்கியிருக்காங்க. ஸ்கோர்டு 18 கோல்ஸ், கன்சீடட் வந்து 1. இது வந்து த விக்ட்ரி எண்டட் இந்தியாஸ் 7-year வெயிட்ஸ் ஃபார் த டைட்டில். ஸோ இது வந்து 2010 ஃபஸ்ட்டு வாங்கினாங்களா, அதுக்கப்புறம் வந்து இப்போ 2026 வாங்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்துட்டு அந்த 5th வாங்கின அதுக்கும் இப்போது 6th வந்து டோட்டலாக 7 years வந்து கேப் ஆகிருக்கு. அதுதான் வந்து த விக்ட்ரி எண்டட் இந்தியா 7-year வெயிட் ஃபார் த டைட்டில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் வந்து மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயர் வந்து சான்ஃபிடா இந்தியா. டாப் ஸ்கோரர் அவேகா சிங் 4 கோல்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. பெஸ்ட் கோல் கீப்பர் வந்து பேந்தோய் சன்னு. ஃபேர் பிளேயர் அவார்டு வந்து நேபாள். சவுத் இந்தியன் ஃபுட்பால் ஃபெடரேஷனோட பிரசிடென்ட் வந்து காசி மெட் ஜலாஹுதீன். பங்களாதேஷ். ஹெட் குவார்ட்டர் டாக்கா, பங்களாதேஷ். எஸ்டாப்ளிஷ்மெண்ட் 1997. இந்தியா உமன்ஸ் ஃபுட்பால் டீம் வாஸ் ரேங்க்டு 69th இன் த வேர்ல்டு பை ஃபிஃபா. அதாவது இந்தியா உமன் இது வந்து ஃபிஃபா அண்டரில் 69th பிளேஸில் வந்து இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஃபிஃபாவோட ஹெட் குவார்ட்டர் ஜூரிச், சுவிட்சர்லாந்து. நெக்ஸ்ட் நியூஸ். ஹாக்கி அண்டர் 18 ஆசியா கப் 2026 வாஸ் ஹெல்ட் இன் காகா மிகாஹாரா, ஜப்பான் from 29th May to 6th June 2026. Organized by the Asian Hockey Federation. Hockey அண்டர் 18 ஆசியா கப் வந்து ஜப்பானில் வந்து நடந்திருக்கு. இதை ஆர்கனைஸ் பண்ணுறது ஏஷியன் ஹாக்கி ஃபெடரேஷன் பண்ணியிருக்காங்க. இதில் மென்ஸ் ஈவெண்ட் வந்து இந்தியா கோல்டு வாங்கியிருக்காங்க, ஜப்பான் சில்வர் வந்து வாங்கியிருக்காங்க. பாகிஸ்தான் வந்து ப்ரோசன் மெடல் வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ இந்தியா தான் வந்து ஃபர்ஸ்ட் வின் பண்ணியிருக்காங்க மென்ஸ் ஈவெண்ட்டில். உமன்ஸ் ஈவெண்ட்டில் ஃபஸ்ட்டு வந்து சைனா கோல்டு மெடல் வாங்கியிருக்காங்க, செகண்ட் ஜப்பான் சில்வர் மெடல் வாங்கியிருக்காங்க. இந்தியா வந்து 3rd பிளேஸில் போயிருக்கு, ப்ரோஸ் மெடல் வாங்கியிருக்காங்க. மென்ஸ் டீமோட கேப்டன் கேட்டன் குஷ்வாலா, உமன்ஸ் டீமோட கேப்டன் ஸ்வீட்டி குஜூர். பிளேயர் ஆஃப் த மேட்ச் வந்து ஆசிஷ் தனி பூர்த்தி, இந்தியா. டாப் ஸ்கோரர் மென் ஆஷிஷ் தனி 13 கோல்ஸ் வாங்கியிருக்காங்க. பெஸ்ட் கோல் கீப்பர் ஆஷுஷ் ரஜக், இந்தியா. டாப் ஸ்கோரர் உமன் நவ்சீன் நாஸ், இந்தியா 12 கோல்ஸ். ஸோ ரிவார்டு அதாவது கேஷ் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா மென் பிளேயருக்கு ஒரு ஆளுக்கும் 3 lakhs கொடுக்குறாங்க. மென் சப்போர்ட் ஸ்டாஃப் வந்து 1.5 lakh ஈச். உமன் பிளேயர் 1 lakh ஈச். உமன் சப்போர்ட் ஸ்டாஃப் 50,000 ஈச். AHF ஏஷியன் ஹாக்கி ஃபெடரேஷனோட பிரசிடென்ட் தயாப் இக்ராம். ஹெட் குவார்ட்டர் குலாலாலம்பூர், மலேசியா. நெக்ஸ்ட் நியூஸ். வெட்டரன் மலையாளம் ஆக்டர்
சலீம் குமார் வந்து பாஸ்ட் அவே. இவங்க ஒரு மலையாளம் ஆக்டர், மிமிக்ரி ஆர்டிஸ்ட் அண்ட் டெலிவிஷன் காமெடியன் கூட. இவங்க நேஷ்னல் அவார்டு வந்து பெஸ்ட் ஆக்டருக்காக 2010 வந்து வாங்கியிருக்காங்க. நெக்ஸ்ட், வேர்ல்டு ஃபுட் சேஃப்டி டே வந்து 7th ஜூன் அப்சர்வ் பண்ணுது. இதுக்கான தீம் ஃப்ரம் பர்டன் டு சொல்யூஷன்ஸ், சேஃப் ஃபுட் எவ்ரிவேர். ஃபர்ஸ்ட் அப்சர்வ் பண்ணுறது 7th ஜூன் 2019. 2026 எடிஷன் வந்து 8th எடிஷன். ஃபெசிலிட்டேட்டட் பை WHO and FAO. Slogan, food safety is everyone's business. Nodal agency India, FSSAI. வேர்ல்டு ஓசன் டே வந்து 8th ஜூன். தீம் வந்து பார்த்திங்கன்னா ரீஇமேஜின் பியாண்ட் த வேர்ல்ட் வி நோ, எ நியூ ரிலேஷன்ஷிப் வித் அவர் ஓசோன். நெக்ஸ்ட் நியூஸ், ஃப்ரெஞ்ச் ஓப்பன் 2026 வாஸ் ஹெல்ட் அட் ஸ்டாட் ரோல்ட் காரோஸ், பாரிஸ், ஃப்ரான்ஸ் ஃப்ரம் 24th May to 7th June 2026. இது 125th எடிஷன். அதாவது ஃப்ரெஞ்ச் ஓப்பன் வந்து ஃப்ரான்ஸில் வந்து நடந்திருக்கு. ஸோ ஃப்ரெஞ்ச் ஓப்பன் இஸ் த ஒன்லி கிராண்ட் ஸ்லாம் பிளேட் ஆன் த அவுட்டோர் கிளே கோர்ட்ஸ். ஸோ இது அவுட்டோரில் வந்து கிளே கோர்ட்டில் தான் இந்த ஃப்ரெஞ்ச் ஓப்பன் வந்து நடக்கும். ஸோ இது மெயின் பார்ட்னர் வந்து PNB பரிபாஸ். வின்னர்ஸ் ஆஃப் த ஃப்ரெஞ்ச் ஓப்பன் வந்து பார்த்திங்கன்னா மென்ஸ் சிங்கிளில் வந்து மக்ஸ் டீஸ் கப். அந்த கப் வந்து வாங்கினது யாருன்னா அலெக்சாண்டர், ஜெர்மனி. ரன்னரப் வந்து ஃபால்வியோ, இட்டாலி. உமன்ஸ் சிங்கிள்ஸில் வந்து அந்த ஜூசானி லீகன் கப் வாங்கினது மீரா ஆண்ட்ரீவா, ரஷ்யா. ரன்னரப் வந்து மாஜா, போலாந்து. மிக்ஸ்டு டபுள்ஸ் மார்க்கல் அண்ட் பெர்லாட் கப் வந்து வாங்குறது சாரா இரானி, ஆண்ட்ரியா வாவா ஜுரி, இட்டாலி. இவாக்கிங், USA அண்ட் கேப்ரிலா Tabosky, Canada. Thank you. Stay tuned for June 10th current affairs and subscribe my channel. Share with your friends.